இயேசு நமக்கு கொடுத்த புதிய உடன்படிக்கை சின்னம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் இயேசுவின் பிள்ளை, நான் அவருக்காக வாழ போகிறேன், நான் அவருக்காக சாட்சியாய் வாழ போகிறேன், நான் என் உள்ளத்தை அவருக்கு அர்ப்பணிக்கிறேன், I am a born again believer, I am a child of God அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த நாளிலே இந்த அப்பமும் பாத்திரமும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நம் சபையாக நாம் ஒரு குடும்பமாக இதை பங்கு கொள்ள போகிறோம். பிரியமான தேவ ஜனமே, இது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு பண்டிகை, இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை காட்டிலும் இந்த புது உடன்படிக்கை மகிமை நிறைந்ததாக இருக்கிறது. பழையதை காட்டிலும் புதிதான திராட்சை ரசம் சுவையாய் இருந்தது போல உன் வாழ்க்கை சுவையாக மாறுகிற நாட்கள். இதை நீ பங்கு கொள்ள பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையிலே தேவன் ஒரு புது சுவையை தருகிறார். இதை பங்கு கொள்ள பொழுதெல்லாம் தேவனோட உடன்படிக்கை நீ நினைவு கூறுகிறார். நீ தேவனோடு ஜனம், நீ தேவனோடு பிள்ளை, நான் அப்பாவின் பிள்ளை, நான் அவரோடு பிள்ளை. ஹல்லேலூயா. அதான் இதனால அப்பமும் பாத்திரமும் வரும்பொழுதே சபையாக நாளிலே ஆயத்தம் உள்ளவர்கள் அப்பத்தையும் பாத்திரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து இந்த ஒரு பாடலை பாடி நாம் இந்த திருவிருந்தை பங்கு கொள்ள போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அப்பமும் பாத்திரத்துக்காக நன்றி. உங்களோட உடல், உங்களோட ரத்தம், இதை நாங்கள் கையில பெற்றுக்கொள்ளும் பொழுது மன திரும்புதலோடு ஆண்டவரே நாங்கள் உங்களிடத்தில் வருகிறோம். உண்மையாக நாங்கள் அம்மா அப்பா அறிக்கை பண்ணுகிறோம். எங்கள் குற்றங்கள், எங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கை பண்ணுகிறோம். அப்ப எங்கள் சபையில் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே கூட பாவத்தோடு போராண்டு வருகிறவர்களுக்கு இது ஜெயம். அப்பா இயேசுவின் நாமத்தினால் இது ஒரு புதிய உடன்படிக்கையா இருப்பதினால் நீர் அந்த உடன்படிக்கை காக்க வல்லவர். எனக்கு நீர் இந்த நாளிலே இந்த திருவிருந்திலே பங்கு கொள்வதனால் நிச்சயம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.